Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஏன் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில் இவ்வளவு தீப்பெட்டி தொழில் வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கிறது. வீரன் அழகுமுத்து கோனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் வஉசியும் ஐயா பாரதியாரும் தீப்பிழம்பாக தேச விடுதலைக்கு போராடிய மண்ணில் தீப்பெட்டி வராமல் வேற என்ன வரும் என்பதுதான் நாம் பலரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. உப்பு போட்டு சாப்பிட்டாலே ரோஷம் வரும்பாங்க. உப்பு உற்பத்தியே செய்கிற தூத்துக்குடி மண்ணுக்கு எப்படி ரோஷம் வராமல் இருக்கும்? அதனாலதான் வெள்ளையர்களுடைய ஆட்சியை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் இங்கே நடந்தது. தூத்துக்குடி மாவட்டம் தான் நமக்கான ஒரு விடுதலை களமாக இருந்தது. இது வானம் பார்த்த பூமி இல்லை, இது மானம் காத்த பூமி இந்த தூத்துக்குடி மண், கோவில்பட்டி மண். இந்த மேடையில் மரியாதைக்குரிய கோவில்பட்டியினுடைய எம்எல்ஏ அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்று பெயர் பெற்ற அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடன் பல மேடைகளை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கும் எனது வணக்கங்களை சொல்லுகிறேன். இந்த மண்ணுக்கு மாத்திரம் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் என்ன செய்தார்கள் என்று ஒரு 2 நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல வேர்களுக்கு நீர் ஊற்றுவர்களை பற்றி, இந்த மண் மீது மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம். அவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்த போதே மதுரையில் இருந்து என்ன ஒரு கோரிக்கைனால், நான் மதுரைன்னு சொல்றத நீங்க கோவில்பட்டி, சாத்தூர், சிவகாசி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு ஊரும் தனித்தனியா சொல்ல முடியாது. மதுரைனாலே நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் மதுரை தான், அப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்ன போதே ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் நுட்பமாக அதுல கவனம் கொடுத்தாங்க. ஒரு காலத்துல இங்க தீப்பெட்டிக்கு 18% வரி, ஹேண்ட்மேடு தீப்பெட்டிக்கு 5% வரி எல்லாம் ஜிஎஸ்டி வந்த போது அதை பற்றி அவர்கள் கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்ற போது உடனடியாக ஜிஎஸ்டி கமிஷன் அழைத்து, நீங்கள் சாத்தூருடைய தீப்பெட்டி தொழிற்சாலைகளை போய் பார்த்துட்டு வரணும், அங்கே எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்று அறிக்கை எனக்கு 10 நாளுக்குள்ள கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 10 நாளில் அறிக்கை கொடுக்கிறார் கமிஷனர். 20வது நாள் தீப்பெட்டிக்கான ஜிஎஸ்டி 12% குறைக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த பகுதியினுடைய மக்கள் மீது எவ்வளவு ஆர்வமாக ஈடுபாட்டுடன் இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டி இன்னும் பல மடங்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. சிவகாசியினுடைய பட்டாசு தொழிலுக்கு இந்திய வரலாற்றிலேயே நிதியமைச்சர் அளவிற்கு அதுல பங்கெடுத்து ஆர்வம் கொண்டு செயலாற்றிய இன்னொரு அரசியல்வாதி, இன்னொரு அமைச்சர், இன்னொரு அரசியல் தலைவரை பார்க்கவே முடியாது. அவங்க ஒன்றும் தீப்பெட்டி தொழில் பட்டாசுக்கு பிசினஸுக்கான முயற்சி பண்ணல. அவங்க ஒன்றும் பிசினஸ்ல இல்லை. அவங்க நாட்டு நலனுக்காக ஒவ்வொரு முறையும் பட்டாசுக்கு பிரச்சனை வரும். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்ல இருந்து ஒரு 6 கைட்லைன்ஸ் போட்டு அதுல பிரச்சனை வரும். இதை பற்றி விரிவா அண்ணன் ஆசை தம்பி அவர்களும் சோனி கணேசன் அவர்களும் எத்தனை முறை அமைச்சரை பார்த்திருப்பாங்கன்னு பாருங்க. நானே அழைத்து போயிருக்கிறேன். எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்ல பிரச்சனை, ஜிஎஸ்டி வரும்போது 28% ஜிஎஸ்டி. அப்போது ஐயா அருண்ஜேட்லி அவர்கள் தான் நிதியமைச்சராக இருந்தார். அருண்ஜேட்லி ஐயா அவர்கள் எல்லாம் கன்வின்ஸ் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, டிட்டர்மின்ட் பெர்சன். ஆனால் அவரிடம் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் சிவகாசியினுடைய பட்டாசு உற்பத்தியாளர் அழைத்து சென்று இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி, இந்த 28% என்பது அந்த தொழிலை அழித்துவிடும், அதை 18ஆக மாற்ற வேண்டும் என்று அங்கேயே வந்து அதை ஆர்டர் ஆக்கி 18% பட்டாசுக்கு மாற்றி கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர் இன்னைக்கு அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அதுக்கெல்லாம் நாம எவ்வளவு பரிசு செய்ய போறோம், கைமாறு செய்ய போறோம், என்ன கொடுக்க போறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சோனி கணேசன் கேட்டா அதை பத்தி விரிவா சொல்லுவார். அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் பட்டாசுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு பெட்டிஷன், ஒரு மனு கொடுத்த போது நாங்கள் எல்லாம் பதறி போய் மேடம் அவர்களை அப்ப சந்திச்சோம். அப்போ அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். இது அவங்க துறை சார்ந்த பிரச்சனையே இல்லை. அவங்க எளிமையா ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, நீங்க சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் சுற்றுச்சூழல் அமைச்சர் அப்ப இருந்தார் ஹர்ஷவர்தன் அவர்கள். அவரை அவரது அலுவலகத்தில் வந்து சந்தித்து எங்களையும் அழைத்து போய் I am coming from this part of the country அப்படின்னு சொன்னாங்க. நானும் மதுரை பகுதியிலிருந்து வந்தவங்க தான். I am coming from this part of the country. அதனால அவங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியும், எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் என்று தெரியும், அதிலும் மிக அதிகம் பெண் தொழிலாளர்கள் பணியாற்றுகிற ஒரு இடம். அவர்களை ஒரே நாளில் நாம வாழ்வாதாரத்தை இழக்க செய்ய விட முடியாது என்று கூறி என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த அபிடவிட்லேயே திருத்தங்கள் செய்ய சொல்லி அது பட்டாசுக்கு ஆதரவான திருத்தமாக மாற்றி கொடுத்தவர் நமது நிதியமைச்சர் என்பதை இந்த இடத்துல நான் மகிழ்ச்சியாக பெருமையாக கூறிக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர்கிட்ட சொல்லிட்டா மாத்திரம் முடியாது, நீங்க கார்ல ஏறுங்கன்னு சொல்லி எங்களை எல்லாம் பிரதமர் அலுவலகத்துக்கு அழைத்து சென்றார். பிரதமருடைய மூத்த IAS அதிகாரி, செயலாளர், வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த ஒரு பெரியவர் இருந்தார். அவரிடம் எங்களை அழைத்து சென்று அவரிடம் இதையெல்லாம் எடுத்து சொல்லி
எப்படிப்பட்ட நீதிமன்ற வாதங்களை நாம் வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அதை முழுமையாக காப்பாற்றி கொடுத்தவர் அம்மா நிதியமைச்சர் அவர்கள். இன்னைக்கு பட்டாசு உற்பத்தி பல மடங்கு கூடியிருக்கம்மா. பட்டாசு ஸ்டாக்கே இல்லை, அப்படித்தானே? பட்டாசு தீபாவளிக்கு ஸ்டாக் இருக்கிறது இல்லை, பட்டாசு பற்றவில்லை. அந்த அளவுக்கு உற்பத்தியும் கூடியிருக்கு, வருமானம் கூடியிருக்குன்னா இந்த ஒட்டுமொத்த கோவில்பட்டியும் சாத்தூரும் சிவகாசியும் உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இப்படி ஒன்னொன்னா சொல்லலாம். சாத்தூருக்கு சிகார் லைட்டர்னால பிரச்சனை வந்தது, சீனாவினுடைய சிகார் லைட்டர். அப்போ என்ன செய்வது என்று நாங்கள்லாம் குழம்பி போய் மறுபடியும் அவர்களை சந்தித்த போது அதை அமைதியாக உள்வாங்கி கொண்டார் துறை அமைச்சர் ஐயா பியூஷ் கோயல் அவர்கள். ஒரு நாள் இரவு எனக்கு போன் வருது, ராத்திரி 11:30 மணி. என்ன ப்ரொஃபசர் தூங்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு குரல், கம்பீரமான ஒரு குரல்ல மேடம் பேசுறாங்க. சிவகாசிக்காரங்க கிட்ட கேளுங்க, சாத்தூர்காரங்கிட்ட கேளுங்க, சிகார் லைட்டரை தடை பண்ணணுமா இல்ல இம்போர்ட் டியூட்டி போடுவோமா? 20 ரூபா இம்போர்ட் டியூட்டி போடலான்னு எங்க ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. என்ன செய்யலான்னு அவங்கள கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க விழித்திருக்கிறாங்க சிகார் லைட்டரை தடை பண்றதுக்கு. நான் உற்பத்தியாளர்கள்லாம் ஃபோன் பண்ணா யாருமே ஃபோன் எடுக்கல, எல்லாரும் தூக்கிட்டாங்க. திரும்ப யாரோ ஒருத்தர் முழிச்சு எடுத்து பேசி ஒரு 12-12:15 மணிக்கு அவங்கள கூப்பிட்டு நீங்க எது சாத்தியமோ அதை செய்யுங்க, ஆனா உடனடி நிவாரணம் வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? அப்ப சொன்னாங்க 20 ரூபா இம்போர்ட் டியூட்டி கூட்டிட்டா இம்மிடியேட்டா வரும், நாளைக்கு ஆர்டர் வருதுன்னு அவங்களுக்கு சொல்லுங்க என்று சொன்னார். என்றால் அப்படி அவங்க சொல்றப்ப ராத்திரி 12:15. இந்த நாட்டில் எந்த நிதி அமைச்சர் இரவு 12 மணி 12:30 மணிக்கு அதிகாரிகள் புடைசூழ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி முடிவெடுத்து நாளைக்கு மத்தியானம் ஆர்டர் வரும்னு சொல்ற ஒரு நிதி அமைச்சரை, ஒரு அமைச்சரை இந்திய வரலாறு இதுவரை பார்த்ததில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளணுமா வேண்டாமா என்று சொல்ல. இதெல்லாம் அதிக அபண்டன்ட் சோஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் முடியும், அபண்டன்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இது நடக்கும், இல்லை சாதாரணமாக நடக்க முடியாது. நான் பாருங்க எவ்வளவு சுயநலவாதின்னு. அந்த நேரம் பார்த்து ஒரு கோரிக்கை வச்சா ராத்திரி 12:15. மேடம் இன்னொரு சின்ன கோரிக்கை இருக்கு மேடம். என்ன? மதுரையில் கொல்லத்திலிருந்து சென்னை போற ட்ரெயின் ஒரு தடவை போறப்ப சிவகாசியில நிற்கும், திரும்ப வர்றப்ப சிவகாசியில நிற்காது. சிவகாசி முக்கியமான தொழில் நகரம், அது கார்பரேஷனா மாநகராட்சியாக மாறிடுச்சு. கொரோனா நேரத்தில் நிறுத்தினாங்க, திரும்ப அது ரெஸ்யூம் ஆகவே இல்லை. அப்படியா? அந்த ட்ரெயின் நம்பர் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் ட்ரெயின் நம்பர்லாம் எனக்கு ஞாபகம் இருந்ததுனால இவங்ககிட்ட கோரிக்கை கேட்டு கேட்டு மறக்கலை. அதனால உடனே வாட்ஸ்அப்பில் அந்த ட்ரெயின் நம்பர்லாம் அனுப்பிச்சிட்டேன். திரும்பவும் 5 நிமிஷம் கழிச்சு 12:20 எனக்கு ஃபோன் வருது. நான் அஸ்வினி அவர்கள்ட்ட பேசிட்டேன், நாளைக்கு அதுக்கும் ஆர்டர் வரும், ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தேசம் இது? என்ன நரேந்திர மோடி ஐயா எப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் தங்கள் கேபினெட்ல வச்சிருக்கிறார். இவங்க தான் முடிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு நலன். 12 மணிக்கு ரயில்வே அமைச்சர் எப்படி சொல்றாருன்னா அவரும் விழித்திருந்து அந்நேரம் ஆர்டர் போடுறாருன்னு அர்த்தம். பாருங்க, அந்த ட்ரெயினை அங்க நிறுத்துறதுக்கு, இங்க இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், அந்த ட்ரெயினை அங்க நிறுத்துறதுக்கு நீங்கள் வாக்களித்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இங்க மாநிலத்தை ஆளுநர் கட்சி எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க, ரயில் மறியல் நடத்தினாங்க. நான் சங்கிலியை போய் எழுப்பேன்னாங்க, தண்டவாளத்தில் படுப்பேன்னாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. வருஷ கணக்கா போராடி நடக்கல. ஒரு நிமிஷம் நீங்க மேடத்திட்ட சொல்லியிருந்த மறுநாளே ட்ரெயின் நின்றுக்கும்ன்ற ரகசியமும் உங்களுக்கு தெரியல. ஒரே நிமிஷம் தாங்க ஆர்டர் வந்தது. மறுநாள் மத்தியானம் ஆர்டர் வந்துருச்சு. மறுநாள் மாலை நான் எங்க கட்சியில் உள்ள தம்பிகள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ட்ரெயின் நிக்குதுன்னு ஆர்டர் வந்திருக்குடா தம்பி, நீங்க உடனே நிதியமைச்சரை பாராட்டி வால் போஸ்ட் எல்லாம் போடணும், போஸ்டர் போடணும், இது உடனே செய்யணும் அப்படின்னு சொன்னா மறுநாள் காலையில் 6 மணிக்கே தம்பி ஃபோன் பண்ணுறான், அண்ணே நான் போஸ்டர்லாம் அடித்து நாங்கள்லாம் போய் ஒட்டிட்டோம்னே, ஆனால் 5 மணிக்கே வந்து இன்னாரெல்லாம் வந்து ஒட்டிட்டாங்க நன்றின்னு போட்டு வேறவங்களுக்கு நன்றி சொல்லி ஒட்டிவிட்டாங்க. அப்போ ஒரு கோரிக்கையை சாதிக்க தெரிகிறது, அதை நிறைவேற்ற தெரிகிறது, அதை மக்களுக்கு கொண்டு செல்ல தெரிகிறது. ஆனால் அதை விளம்பரம் செய்து தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தி கொள்ள வேற யாருக்கோ தெரிகிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் நாம இருக்கோம். உதாரணத்துக்காக தான் சொன்னேன், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், எனக்கு பின்னால பெரியவங்க எல்லாம் பேச இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வரம், தமிழ்நாட்டிற்கு கிடைத்த கொடை. அப்படிப்பட்ட நிதியமைச்சரை நாம் இந்த மண்ணிற்கு அழைத்து பாராட்டுகிறோம் என்பது சிறப்பு. ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு 3 நாளைக்கு முன்னால பிறந்த நாள், செப்டம்பர் 17ஆம் தேதி. ஜிஎஸ்டியில மிகப்பெரிய புரட்சி செய்து 50,000 கோடி ரூபாய்க்கான ஜிஎஸ்டி வரிகளை குறைத்த ஒரு மனிதரது ஆட்சியில நாம இருக்கிறோம். முன்னாலெல்லாம் வரி கட்டுறதுனா ஒரு பெரிய தண்டனை மாதிரி இருக்கும். வரி கட்டுற பழக்கமே இந்தியாவில் இல்லை, சரி கட்டுற பழக்கம் தான் இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பெருமையாக வரி செலுத்துகிற ஒரு எண்ணத்தை, ஒரு புதிய நடைமுறையை உருவாக்கி பிரதமர்.
அதற்கு முழுக்க துணை இருந்து அதை நடத்தி காட்டியவர் நமது நிதியமைச்சர். இந்த மண்ணின் மீது நிதியமைச்சர் கொண்ட அன்புக்கும் இந்த தேசத்தின் மீது நமது பிரதமர் காட்டுகிற அக்கறைக்கும் இரண்டுக்குமாக சேர்ந்து நாம் அனைவரும் ஒரு 10 வினாடிகள் எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும். ஒரு பலத்த கரவொலி மூலமாக எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கரவொலி மூலமாக நாம் நமது பிரதமருக்கும் நமது நிதியமைச்சருக்கும் இந்த மண்ணிற்கு வந்ததற்கும் இந்த மக்களை நீங்கள் நேசிப்பதற்கும் நன்றி தெரிவித்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை.